நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 359வது திருநாமம் பீமாய நமக. ஒரு சீடன் குருவிடம் பாடம் பயின்று குருகுல வாசத்தை நிறைவு செய்து விட்டு புறப்படும் வேளையில் குரு அந்த சீடனை தனியே அழைத்து அவனுக்கு முக்கியமான 4 விஷயங்களை உபதேசிப்பார் என்று வேதாந்த தேசிகன் ஞாச விம்சதி என்ற நூலில் தெரிவிக்கின்றார். विद्धि लक्ष्मीशम एकम आप्यम नान्यम प्रतीया न च शरणतया कंचिद अन्यम वृणीयाः शरणतया कंचिद अन्यम वृणीयाः एतस्मादेव पुंसां भयं इतरदभिप्रेक्ष्य मोज्जीः तदाज्ञाम् इदं किंच जगत् सर्वं प्राण एजति निःसृतं महद्भयं वज्रमुद्यतं य एतद् विदुः अमृतास्ते भवन्ति भयातस्य अग्निस्तपति भयात् तपति सूर्यः भयात् इन्द्रश्च वायुश्च मृत्युर्धावति पंचमहा. குரு சீடனுக்கு சொல்லும் அந்த 4 முக்கிய அறிவுரைகள் என்னென்ன? முதலாவது, உலகை படைத்தல், காத்தல், ஊழிக்காலத்தில் அழித்தல், உயிர் அனைத்தையும் உள்ளிருந்து இயக்கி ஆளுதல், நாம் செய்யும் செயல்கள் அனைத்துக்கும் பலனளித்தல் உள்ளிட்ட அனைத்து செயல்களையும் திருமகள் கேள்வனான இறைவனை செய்கிறான் என்பதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீ அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு இறைவனின் திருவடிகளே அன்றி வேறெதுவும் இல்லை. மூன்றாவது, இறைவனை அடைவதற்கு வேறு எதுவும் சாதனமாகாது. இறைவனை அடைய இறைவனே வழி என்று உணர்ந்து அவன் திருவடிகளில் சரணாகதி செய்ய வேண்டும். 4, அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும் நீ அஞ்சினால் உலகில் வேறு யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஆனால் இறைவனிடம் அஞ்சாமல் இருந்தால் உலகில் உள்ள ஒவ்வொருவரிடமும் நீ அஞ்ச வேண்டி வரும். அதனால் அந்த இறைவனுக்கு மட்டும் பயப்படு. அவன் சாஸ்திரங்களில் கூறிய ஆணைகளை சரியாக பின்பற்று என்று கட்டோபனிஷத் சொல்லுகிறது. அனைத்து உலகங்களும் இறைவனுக்கு அஞ்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தீ எரிய வேண்டும் என்றும், சூரியன் ஒளிர வேண்டும் என்றும், இந்திரன் மழை கொடுக்க வேண்டும் என்றும், வாயு காற்று வீச வேண்டும் என்றும், யமன் தகுந்த நேரத்தில் உயிரை பறிக்க வேண்டும் என்றும் அவன் கட்டளையிட்டுள்ளான். இறைவனின் கட்டளையை மீறினால் என்னாகுமோ என்ற அம்சத்தில் இத்தனை தேவர்களும் பஞ்ச பூதங்களும் தங்கள் கடமைகளை சரியாக செய்து வருகிறார்கள். எனவே நீயும் அந்த இறைவனுக்கு மட்டும் பயப்படுது, அவனது ஆணைகளை பின்பற்று. அப்படி நீ வாழ்ந்தால் உனது மற்ற பயங்களை இறைவன் போக்கி அபயம் அளிப்பான். நீ வேறு ஒருவருக்கும் அஞ்ச தேவையில்லை. இந்த 4 தான் குரு சீடனுக்கு செய்யும் முக்கிய உபதேசங்கள் ஆகும். இதில் 4ஆம் உபதேசத்தில் சொல்லப்பட்டபடி தேவர்களுக்கு கூட அச்சத்தை உண்டாக்கி கடமைகளில் இருந்து தவறாமல் அவர்களை வழி நடத்துவதால் திருமால் பீமா என்று அழைக்கப்படுகிறார். பீமக என்றால் அச்சுறுத்துபவர் என்று பொருள். தேவர்கள் உட்பட யாரும் விதிகளை மீறுவதற்கு அஞ்சும்படி அவர்களை அச்சுறுத்தி சரியான பாதையில் அவர்கள் நடக்கும்படி செய்வதால் திருமால் பீமக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 359வது திருநாமம். கருணையே வடிவெடுத்த இறைவனை அச்சுறுத்துபவனாக சொல்லலாமா என்று நமக்கு தோன்றலாம். கருத்து யாதெனில், உலகின் செயல்பாடுகள் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக அந்தந்த பணிகளில் தேவர்களை அமர்த்தி இருக்கிறான் இறைவன். தங்களை அப்பணியில் அமர்த்திய இறைவனின் வாக்கை மீறினால் தங்களை அவன் தண்டிப்பான் என்று அஞ்சி அப்பணிகளை தேவர்கள் சரியாக செய்து வருகிறார்கள். அதாவது இறைவன் அச்சுறுத்தவில்லை, அவன் எஜமான் என்பதால் அவனுக்கு அஞ்சி தேவர்கள் செயல்படுகிறார்கள். உலகின் நிர்வாகம் சரியாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவனும் அவர்களின் மனதில் அந்த அச்சம் இருக்கும்படி செய்கிறான். பீமாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் அனைத்து பயங்களையும் திருமால் போக்கி அருள் புரிவார். நாராயண நாராயண.